மாதமானது கிருஷ்ணர் பிறந்த மாதம், விநாயகர் பிறந்த மாதம். இந்த மாசத்துல சூரியன் சிம்ம ராசியில பிரவேசிக்குது, ஆட்சி பெற்று இருக்குது. அப்படினால சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதே சமயத்துல சூரியன் கோச்சார ரீதியா 3, 6, 10, 11 வரக்கூடிய ராசிகளுக்கும் நல்லது கோச்சார ரீதியான ஒரு ஃபார்முலா சொல்லுது. அப்ப இதுல சிறப்பு பெறக்கூடிய ராசிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த ராசிகள்லாம் சிறப்படையும். இது நம்ம சூரியனுக்கு உரிய கிரகமா இருக்கனால சிவன் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாசம், விநாயகர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாசம், வைணவர்கள் கிருஷ்ணனை கொண்டாடக்கூடிய மாசம். இந்த மாதத்தை இந்த மாதிரி ஆராதித்தோம்னா நமக்கு எல்லா ராசிகளுக்கும் நல்ல பயன் கிடைக்கும். ஆவணி மாசத்துல மேச ராசியை பொறுத்த அளவுல சூரியன் 5வது இடத்துக்கு வருது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருது. 5ஆம் இடத்துக்குரியவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பது மிகச்சிறப்பு. அதனால பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சம்பந்தமான நல்ல தகவல் வரும். தகப்பனாரனுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழில் செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தினுடைய ஆணையை எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு அரசு ஆணையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமான எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது புத்திசாலித்தனமாக அமையும். ஆக இந்த ஆவணி மாசம் நல்ல சிறந்தோங்கி இருக்குங்கிறது தான் மேசராசிக்காரங்களுக்குரிய பலனாக இருக்குது. ரிஷப ராசியை பொறுத்த அளவுல ஆவணி மாசம் சூரியன் 4வது இடத்துக்கு வருது. 4வது இடம் சூரியன் கேந்திரஸ்தானம் வருவது நல்லதுதான். தாயாரனுடைய அனுசரணை கிடைக்கும். தாயாரனுடைய உடல் நலமும் ஜாதகரனுடைய உடல் நலமும் மேம்பாடு அடையும். தொழில் ஸ்தானம் மேம்பாடு அடையும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாழன் 5, 7, 9 பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய சிறப்புகள் வரும். வெளிவாரத்தினுடைய கூட்டுறவும் நல்லா இருக்கும். பாகிஸ்தானமும் நல்லா இருக்கும். அனைத்து விதமான முயற்சிகளும் கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுனால அந்நியர்களுடைய ஆதரவும் அந்நியர்களால லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால ரிஷபராசிக்கும் ஆவணி மாசம் நல்லா தான் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த அளவுல சூரியன் சிம்ம ராசியான 3ஆம் ராசிக்கு போகுது. மிதுன ராசிக்கு அது 3ஆம் ராசி. அது வெற்றி, தைரிய, வீரிய, விஜயஸ்தானமா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். நீங்க வாகனம் வாங்குறதுக்குரிய முயற்சி, வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய முயற்சி, அவ்வளவும் உங்களுக்கு கைகூடும். அற்புதமான எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் கைகூடும். தகப்பனாரனுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தொழில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதனால நீங்க மாற்றம் ஏற்பட்ட தொழிலை நல்ல முறையில் செய்யலாம். தொழில் மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிகளை பூரா செய்யலாம். பிறகு சுப செலவுகள் நிறைய செய்யறதுக்கு முயற்சிகள் நடத்தினாலும் இந்த அனைத்து சுப செலவுகளையும் செய்யலாம். திருமண செலவுகள், 60வது கல்யாணம், இந்த மாதிரி தாய் தந்தையருக்கு நடத்த வேண்டியது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நல்லா செய்யலாம். கடக ராசிக்கு ஆவணி மாசத்துல சூரியன் 2ஆம் இடத்துக்கு வருது. 2ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடத்துக்கே வர்றதுனால தனவரவுகள் அதிகமா இருக்கும். ஆனாலும் முதல்ல சில நாட்களுக்கு பண வரவுல கொஞ்சம் தட்டுப்பாடுகள், முட்டுக்கட்டைகள் இருக்கும். அதுக்கு பிறகு பண வரவுகள் நன்றாக இருக்கும். இருந்தாலும் அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதையே தான் செய்யணும். புதுசா எதையுமே போய் தொற்றக்கூடாதுன்னு பல இடம் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா அஷ்டமச்சனி இருக்கக்கூடிய காலமா இருக்குது. மற்றபடி அவங்களுக்கு வேற சிரமங்கள் எதுவும் இருக்காது. புதுசா எதையும் முயற்சிகளில் போய் கால்களில் இறங்கிட்டு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய தொழில்களையே அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இருக்கக்கூடிய வாகனத்தையே ஓட்டிட்டு இருக்கலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே சரியான முறையில போகாத ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாசம் இருக்குது. ஆவணி மாசத்துல முதல் சில நாட்கள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பிறகு பூர நட்சத்திரத்துல வரும்பொழுது கூட கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும், லாபங்கள் வரும். அதான் முக்கியமானது. ஆவணி மாசத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் வரான், பலம் பெற்று இருக்கிறான். அவன் 7ஆம் இடத்தையும் பார்க்கறான். அதனால வெளி வட்டாரத்துல புகழ் ஓங்கும். செய்யக்கூடிய இடத்துல பூராமே எங்க போனாலும் நீங்க மக்களால் ஈர்க்கப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரும். பொருளாதார வரவு நன்றாக இருக்கிறது. உங்களுடைய சுகஸ்தானத்தை வியாழன் பார்க்கறதுனால அதுவும் நன்றாக இருக்கும்.
எதிர்ப்புகள்லாம் குறையும். இந்த ஆவணி மாசத்துல வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நல்லதே தான் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிநாதனே அங்கே இருக்கிறதுனாலையும் வியாழன் வந்து 2, 4, 6 பார்க்கறதுனாலையும் ரொம்ப நல்ல காலமாக தான் தெரியுது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்ம ராசிக்காரங்க ஆவணி மாசத்தை பொறுத்த அளவில் நல்லா இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த அளவில் அந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சூரியன் வரான். 12ஆம் இடத்துல சூரியன் வர்றதுனால சூரியன் தரக்கூடிய செலவுகள், அதாவது தகப்பனாருக்கு செலவு பண்ண வேண்டியது, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தொழில் ரீதியாக வெளி உலகங்களுக்கு போக வேண்டியது, வெளி மாநிலங்களுக்கு போக வேண்டியது, தூர தேசங்களுக்கு போக வேண்டியது, இதெல்லாம் ஏற்படுது. முதல்ல சில நாட்கள் வந்து அனாவசியமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு பிறகு தகப்பனார் சம்பந்தமான செலவுகள், மனைவி சம்பந்தமான செலவுகள், பிள்ளைகள் சம்பந்தமான செலவுகள்லாம் இருக்குது. எல்லாமே இருக்கிறதுனால வியாழன் வந்து உங்க ராசியை, கன்னி ராசிக்காரங்க ராசியை பார்க்கறதுனால என்ன வந்தாலும் பிரச்சனை, என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்ந்துடும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை கன்னி ராசிக்காரங்க. ஆவணி மாசத்துல துலா ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரியன் வர்றது. லாபஸ்தானத்துல சூரியன் வரக்கூடியது சகல விதமான லாபங்களையும் கொடுக்கும். தெரியாதவங்க அறியாதவங்க மூலமா கூட சில லாபங்கள் வரும். மனைவி மூலமான லாபங்கள் வரும். தகப்பனார் வழியான லாபங்கள் வரும். இவ்வளவு லாபங்கள் வந்தாலும் துளாராசிக்காரங்க வந்து செலவை கட்டுப்படுத்தணும். எவ்வளவு வந்தாலும் செலவழிக்குங்கிற மனநிலை தான் வந்து வியாழன் வந்து 12 பார்க்கறதுனாலையும் 2 பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால செலவை கட்டுப்படுத்தணும். பிறகு ராகு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுடைய போராட்டங்கள், முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். அதனால துளாராசியை பொறுத்த அளவில் நல்லா தான் இருக்குது. லாபம் அதிகமாக இருக்குது. லாபம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து செலவை கட்டுப்படுத்தணும். பதவி உயர்வு, வேலைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. வரவு எவ்வளவு வந்தாலும் செலவை கட்டுப்படுத்தணும். வரவு அதிகமாக வரும். விருச்சிக ராசியை பொறுத்த அளவில் ஆவணி மாதம் சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருது. அதனால தொழில் மேம்பாடு நன்றாக இருக்கிறது. முழு பலத்தோட சூரியன் இருக்கிறதுனால தொழில் மேம்பாடு நன்றாக இருக்கிறது. லாபம் நன்றாக இருக்கிறது. அது எது பற்றியுமே கவலை இல்லை. ஏற்கனவே தொழில் மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும். இந்த மாறின தொழில நீங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மாறாம இருக்கிற 1-2 பேருக்கு தான் மாற்றம் வருமே தவிர ஏற்கனவே பெரும்பாலும் நேரம் மாறி இருக்கணும். அதனால தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை விருச்சிக ராசிக்கு இருக்கிறதுன்னா 5ல் உள்ள ராகுனால பிள்ளைகளுக்கு சில டிஸ்டர்பன்சஸ் ஏற்பட்டிருக்கும், தொந்தரவுகள், அல்லது பிள்ளைகளால் சில தொந்தரவுகள் வருமே தவிர தொழில் ஸ்தானம் வந்து இந்த ஆவணி மாசத்துல நன்றாக இருக்கிறது. வெளிவார தொடர்பு நன்றாக இருக்கிறது. புகழ் நன்றாக இருக்கிறது என்பதுதான் விருச்சிக ராசிக்கான பலன். தனுசு ராசியை பொறுத்த அளவுல சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு வருது. பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருப்பது சகலவிதமான பாக்கியங்களையும் கொடுக்கும். அரசாங்கம் மூலமான நன்மைகள்லாம் வரும். தந்தை மூலமான நன்மைகள்லாம் வரும். வெளி விவகாரத்திலிருந்து உள்ள நன்மைகள்லாம் வரும். வரவு அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கேதுனுடைய சாரத்தில் வந்து ஒரு 10-12 நாள் வந்து சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் வந்து தந்தையாரனுடைய உடல் நலத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் வரும். அவருக்கு நடக்க முடியாத சூழ்நிலையில் வந்து வைத்தியம் பார்த்து சரியாக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மற்றபடி பாக்கியஸ்தானம் வலுவத்திருக்கிறதுனால எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் நன்றாக இருக்கும், வரவு நன்றாக இருக்கும், செலவும் நன்றாக இருக்கும். தந்தையாரனுடைய ஆதரவு கிடைச்சாலும் அவருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். மகர ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சூரியன் வருது. 8ஆம் இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் வரும். அரசாங்கத்தினுடைய கோபத்துக்கு, மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாழன் பார்க்கறதுனால என்ன சங்கடம் வந்தாலும் சமாளிச்சு வந்துடுவீங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வந்து அலுவலகத்துல கவனமா இருக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட பேசும் பொழுது கவனமா இருக்கணும். நீங்க ஏதேனும் ஒரு வார்த்தையை விட்டு அதே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் தென்படுது. அது ஒண்ணுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. உடல் நலத்திலையும் கவனம் செலுத்தணும். தகப்பனாரனுடைய உடல் நலத்திலையும் கவனம் செலுத்தணும். உங்களுடைய உடல் நலத்திலையும் கவனம் செலுத்தணும்.
மகர ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல வர்றது கொஞ்சம் சுமாரான பலன் தாங்க. கும்பராசியை பொறுத்த அளவுல சூரியன் 7ஆம் இடத்துக்கு வருது. 7ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்துக்கு வருவதே சிறப்பு. உங்களுடைய வெளிவிவகாரத்தினுடைய தொடர்பு நன்றாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவருக்கு புகழ் கூடும். தொழில் நலம் மேம்பாடு அடையும். ஏற்கனவே வியாழன் 8, 10, 12 பார்க்கறதுனால வீண் அவமானங்கள்லாம் குறையும். தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கு. செலவு அதிகமா இருக்குனால அது சுப செலவாக தான் இருக்கும். அந்நிய தேசத்திலிருந்து கூட வருமானம் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால வெளிவிவகாரத்தில் உங்கள் புகழ் ஓங்கக்கூடிய ஒரு காலம். மீனராசியை பொறுத்த அளவுல ஆவணி மாசம் சூரியன் 6ஆம் இடத்துக்கு வருது. கோச்சார ரீதியா சூரியன் 3, 6, 10, 11 வாரது நல்லதுன்னு சொல்றாங்க. 6ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு பூராமே பலன் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், ஏற்கனவே 7ஆம் இடத்தை வியாழன் பார்க்கறதுனால திருமண காரியங்கள் நடக்கும். வெளிவிவகாரத்தினுடைய தொடர்புகள் நன்றாக இருக்கும். கூட்டு தொழில் கூட நன்றாக இருக்கும். அதான் மீனராசிக்குரியது. வியாழன் 7, 9, 11 பார்க்கறதுனால லாபமும் நன்றாக இருக்கும். என்ன 12ஆம் இடத்துல உள்ள சனியினால உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்க செலவை கட்டுப்படுத்தணும். மற்றபடி இந்த சூரியனுடைய இந்த ஆவணி மாசத்துல சூரியன் சிம்மராசிக்கு வர்றதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. ஆக அனைத்து ராசிக்காரர்களும் நன்றாக வாழ இறைவனை வேண்டுகிறேன்.